வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் ரிலேட்டடாக டே 2க்கான அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் ஏஐயோட பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ வேல்யூஷன் பொறுத்த மாதிரி நேற்றுமே வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்ட் வந்து கிடையாது, லிபரலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஏஐயோட வேல்யூஷன் ஸோ காமனாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஐக்கெலாம் இன்றைக்கி மீட்டிங் போட்டு ஸோ 10th ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட் நாள் வேல்யூ பண்ணும்போது ஏஇக்கும் எஸ்ஓ அதாவது எஸ்ஓசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு 10 பேப்பர் பார்த்தாலே தெரியும். ஸோ ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த வருஷம் பொதுத் தேர்வு எழுதியிருக்கான் ஓவரால் சப்ஜெக்டில் அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிபரலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்துலையுமே 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் ஏஐயோடைய பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ 21ஆம் தேதி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சிஎஸ்ஓட செல்ஃப் வேல்யூஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி ஏஐக்கான பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி 22ஆம் தேதியிலேருந்து கிட்டத்தட்ட 30ஆம் தேதி வரைக்கும் 8 நாள் ஒர்க்கிங் டேயில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 30/4/2025 5/5/2025 வரைக்கும் ஆன்லைன் மோடில் மார்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் பண்ண மார்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கீ ஆன்சர் சோஷியல் சயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4th கொஷின் அட்டன் பண்ணாலே சரி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் இன்றைக்கி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் வேல்யூஷன் பற்றி அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி 10th தமிழ் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் பொறுத்த வரைக்கும் எப்படி போச்சு அப்படின்னா நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா 95, 98, 99 வாங்கியிருக்காங்க. காரணம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெல்லிங் மிஸ்டேக்னால வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி 10th தமிழ் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வந்து பார்த்தீங்கன்னா பகுபத உறுப்பிலக்கணம் வந்து நிறைய பேர் கொஞ்சம் தப்பாக எழுதியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அழகீட்டு வாய்ப்பாடு நேர் நேர் தேமா நிறைநேர் புளிமா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ்டேக் வந்தனால அதெல்லாம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கு. மெயினாக தமிழ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பகுபத உறுப்பிலக்கத்தில் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் ஸ்டில் ஓவராலாக 38 மாவட்டத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 99, 98 அந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்திருக்கு. சென்டம் ரிலேட்டடாக தமிழ் எதுவுமே வரல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இங்கிலீஷ் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் த எரர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நினச்ச மாதிரி வரல. ஏன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடாக வந்து கேட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் கரெக்டாக எழுதி மேட்ச் பண்ணியிருந்தா மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கீ ஆன்சரை தவிர்த்து வேறு எதாவது எழுதியிருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் 1/2 மார்க் வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் வேல்யூஷனில் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துட்றாங்க. எப்படி எழுதியிருந்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபுல் மார்க்கு, நோட்ஸ் மேக் அதே மாதிரி டெவலப்பிங் இன்ஸ் இது எல்லாத்துக்குமே மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்லையுமே ஓவராலாக பார்க்கும்போது 95லேருந்து 96 வரைக்கும் தான் வந்திருக்கு. ஏன்னா இங்கிலீஷில் நிறைய பேர் இந்த டைம் ஸ்பாட் த எரரு கிராமர் பாட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்காக எழுதியிருக்காங்க. ஸோ எல்லாமே இன்டீரியராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். அதே மாதிரி மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த இயர் சென்டம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்க்ரீஸ் ஆக போகுது. மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து கேட்டிருக்காங்க. மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் மார்க் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இந்த ஆண்டு. ஓவராலாக 38 மாவட்டத்துலையுமே இப்போ 2 நாள் பேப்பர் வேல்யூஷன் நடந்தது பார்த்தீங்களா, சிஎஸ்ஓ இன்னைக்கு ஏஇ இதெல்லாம் நம்ம பேஸ் பண்ணி கேட்டபோது மேக்ஸில் தான் சென்டம் மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸில் அந்த ஒரு 1 மார்க் மட்டும் இன்டீரியர் ஒரு நம்பர் மட்டும் மாற்றிருப்பாங்க. அதில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா 99 மெஜாரிட்டி 99 100 மேக்ஸில் சென்டம் வந்திருக்கு. இப்போ மேக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிராஃபு ஜாமெண்ட்ரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் நிறைய பேர் போடாமல் விட்டுருக்காங்க. இருந்தாலும் ஆப்ஷன் தானே வந்து போடல, கிராஃப் வந்து கரெக்டாக போட்டிருக்கான், ஜாமெண்ட்ரி 2 கரெக்டாக போட்டிருக்கான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கை வந்து குறைக்க வேணாம், அதை அடிச்சுட வேண்டாம். ஸோ கண்டிப்பாக அதுக்கு வந்து மார்க் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்ஓவை வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் பண்ணுறவங்களே சொல்கிறாங்க. அதனால் ஏஇ வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஓ சொல்கிறத ஃபாலோ பண்ணி தான் வேல்யூஷன் எல்லாமே பண்ணுறாங்க. சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டைம் சென்டம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எகிறோம். ஏன்னா சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் சயின்ஸ் ரொம்ப ஈஸியாக கேட்டாங்க. அதே மாதிரி இந்த சயின்ஸில் மோனோகாட் டைகாட்டு சில பேர் மாற்றி எழுதிட்டாங்க. டைகாட் வர இடத்துல மோனோகாட் வர இடத்துல டைகாட் எழுதியிருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. கரெக்டாக எழுதியிருக்காங்கல்ல அப்படின்னு. ஒரு சில பேர் ஃபுல் மார்க் கொடுக்குறாங்க, மாற்றி எழுதினாலும் ஃபுல் மார்க் வந்து கொடுக்குறாங்க. அதை மாற்றிட்டு ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாதி மார்க் கொடுத்துருங்க எழுதியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் கடந்த ஆண்டை காட்டிலும் அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2022, 23, 24 காட்டிலும் இந்த 2025 பயாலஜி செம்ம ஈஸியாக பயாலஜி பொறுத்த வரைக்கும் வச்சு செஞ்சுருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக கொஷின் வந்து எடுத்திருக்காங்க.
அதாவது பாட்னியில் ஒரு கொஷினும் ஜுவாலஜியில் ஒரு கொஷினும் எப்போவும் அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி சோஷியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்ல. அந்த 8 மார்க்குக்கு 2 ஸ்டெப்பில் எழுதுனா மார்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் வந்து கொடுத்ததுனால சோஷியல் சயின்ஸ்லையுமே சென்டர் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எகிரி இருக்குது. சரிங்களா? ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் போயிட்டுருக்கு. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் போகலனாலும் பரவாயில்ல, மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பேப்பர் வேல்யூஷன் பண்ணவே உங்களுடைய மார்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. மார்க் லிஸ்ட்டில் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. 10th ரிசல்ட் வந்து பார்ப்போம் பார்த்தீங்களா, அந்த சாஃப்ட்வேர் டிசைனிங்குமே வந்து இப்போ போயிட்டுருக்கு. கூடிய விரைவில் மே 19 ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னாலும் இப்போ ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடியே ரிசல்ட்டுமே வந்து ரிலீஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஆலோசனை நடந்துட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி ஓவராலாக 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் டே 2க்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். சென்டர் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பாஸ் பர்சன்டேஜும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஃபெயிலியர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்னது தான். எதுவுமே அட்டன் பண்ணாத சும்மா 1 மார்க் மட்டும் எழுதுனவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து எப்போவுமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 2025 பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் ஏஇ உடைய கேம்ப் இன்னைக்கு டே 2க்கான அப்டேட். ஸோ அடுத்தடுத்து என்னென்ன பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் அப்டேட் வந்துருக்குன்னு சொல்லி ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.